நம்ம இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்றது அத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கூகுள் ஃபார்ம்னா என்னன்னு தெரியல, நிறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருப்பீங்க, கூகுள் ஃபார்ம்னா என்ன தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோல சொல்ல போறது வந்து எப்படி வந்து கூகுள் ஃபார்ம் வந்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து ரைட் பண்றாங்க, நம்மளும் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணலாம். அது எப்படி தான் நான் இந்த வீடியோல நீட் அண்ட் பர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகிறது பண்ண நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அதெல்லாம் பக்கத்துல ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓகே. அதில் வந்து சர்ச் டேப் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்னு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்துடும் பார்த்தீங்களா, www.google.com. அதில் வந்து கீழே வந்து கிரியேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதான் என்னோட இது பார்த்தீங்களா, அதில் வந்து கிரியேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். கோ டு கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோ டு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோ டு கூகுள் ஃபார்ம்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய வந்து அவங்களே வந்து ஒரு டெம்ப்ளேட் சட்டம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆட் அ பிளாங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆட் பண்ண பார்த்தா இருந்தால் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஒரு டெம்ப்ளேட் ஆட்டம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏதாவது நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இது வந்து அதோட டைட்டில், இந்த டைட்டில் இருக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து இங்கே டைப் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் காமிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜ் சிம்பிளோட இருக்கு பார்த்தீங்கன்னா சைடில், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த இமேஜ், அதாவது உங்களோட புக்ஸில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அந்த கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் இதுக்கு தனியாக வந்து டியூட்டோரியல் போட முடிஞ்சால் போடுறேன். இல்லாட்டி வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல போட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி தான் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து உள்ள ஓப்பன் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு டியூட்டோரியல் பார்த்துக்கோங்க. நீட் அண்ட் பர்ஃபெக்டாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி. நீங்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு வந்து சென்ட் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. அப்படி இல்லையா லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே காப்பி பண்ணிங்கன்னா அது வந்து காப்பி ஆகிடும். லிங்க் காப்பி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் சென்ட் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சுட்றது அந்த கூட மெயில் அனுப்பிச்சுட்ருக்கலாம் இந்த கொஸ்டின் பேப்பரை. அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், உங்களோட கொஸ்டின் பேப்பர் சேவ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்டாக உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கூட அனுப்பிச்சுட்லாம். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து மெயில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அனுப்பிச்சுட்றலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ஒரு லைக் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே லைக் கொடுத்துங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 4 மாசத்துல வந்து தொடர்ந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து ஷெடியூல் பண்ணி வைக்க போகிறேன். வீக்லி 2 வீடியோஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வியூ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த குவாரண்டைன் டைமில் மொத்த வீடியோஸையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 60 கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால அது எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறேன்னு சொல்லி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் அப்படியே இருங்க. பட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 4 months கழிச்சு கன்ஃபார்ம் குவாலிட்டியான கண்டென்ட்ஸோடு நான் திரும்பி ரிட்டர்ன் வருவேன். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.